ஹனுமன் எதற்காக தனது நெஞ்சை பிளந்து காட்டினார் என்று உங்களுக்கு தெரியுமா? இலங்கை போரில் வெற்றி பெற்று ராமர் அயோத்தியின் மன்னராக முடிசூட்டி கொண்டார். அந்த விழாவின் போது ராமர் தனக்கு உதவிய வானரப்படையினர் மற்றும் அவருக்கு உதவிய அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார். சீதா தேவி தனது கழுத்தில் இருந்த மிக விலையுயர்ந்த முத்துமாலையை அனுமனுக்கு அன்பளிப்பாக வழங்கினார். மாலையை பெற்றுக்கொண்ட ஹனுமன் அதிலிருந்த ஒவ்வொரு முத்துவையும் கடித்து பார்த்து பின் கீழே எறிந்தார். இதை பார்த்து அங்கிருந்த சபையினருக்கு மிகுந்த ஆச்சரியமும் கோபமும் ஏற்பட்டது. இவ்வளவு விலையுயர்ந்த முத்துக்களை வீணடிக்கிறாயே என்று சிலர் கேட்டனர். எந்த பொருளில் என் ராமனின் நாமம் இல்லையோ அது எனக்கு வெறும் கல்லுக்கு சமம். இந்த முத்துக்களுள் ராமர் இல்லை, அதனால் இவை எனக்கு தேவையில்லை என்றார். சபையில் இருந்தவர்கள் கேலியாக, அப்படியானால் உன் உடலில் மட்டும் ராமர் இருக்கிறாரா என்று கேட்டனர். உடனே சற்றும் தயங்காமல் தனது கூர்மையான நகங்களால் தனது நெஞ்சை பிளந்து காட்டினார். அங்கே ஆச்சரியப்படும் விதமாக அவரது இதயத்திற்குள் சீதாதேவியும் ராமபிரானும் வீற்றிருப்பதைக் கண்டு அனைவரும் திகைத்தனர். அவரது ரோமக்கால்களிலும் ராமநாமம் ஒலித்துக் கொண்டிருந்தது. உண்மையான பக்தி என்பது வெளியில் காட்டும் ஆடம்பரங்களில் இல்லை, அது ஒருவரின் இதயத்திற்குள் ஆழமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் சாரம்.